வணக்கம். நாம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, திமிழ் இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹீரோ காலேஜ் முடிச்சுட்டு இந்த ஒரு டைம்ல இருக்கும்போது எங்கேயாச்சும் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணலான்னு இருக்கும்போது ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு வேலை பண்றாரு. அப்போதான் அவருக்கு தெரிய வருது, இவர் வந்துட்டு டிரைவர் வர மட்டும் பார்க்கலாம், அந்த வண்டியில கஞ்சாவும் இருக்கு, இதை நம்ம கையால வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது பண்ணணும் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு பார்த்துருக்கும் போது நமக்கு நிறைய காசு கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ தெரியாம பண்ண ஒரு வேலை காசு கிடைக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சு மட்டும் ஸ்டார்ட் பண்றாரு. இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்துல வந்துட்டு அங்காடி தெருவில் ஹீரோ பிளே பண்ணி நடிச்சிருந்தாரு. ஸோ அவரு அந்த ஃபர்ஸ்ட் படம் அங்காடி தெரு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் நடிச்ச 2-3 படங்கள் பெருசாக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. அதே வரிசையில் இந்த திமிழ் அப்படிங்கிற திரைப்படமா அமைஞ்சிருந்தது. ஒரு டைரக்டர் நினைச்சாருன்னா ஒரு ஹீரோவை எப்படி காட்ட முடியும் அப்படிங்கிறது அங்காடிகள் வந்து நான் பார்த்து கத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறமேட்டு மற்ற டைரக்டர் அவர் யூஸ் பண்ண விதம் அப்படிங்கிறது ரொம்ப சுமாராக தான் அமைஞ்சது. அது எல்லா படத்துலையுமே வெளிப்படாவே வந்துட்டு தெரிஞ்சிருது. ஸோ ஃபர்ஸ்ட் படம் அங்காடி தரும் அவ்வளோ நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தவர். அதுக்கு அடுத்தடுத்த படங்கள்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பெருசா கிளிக் ஆகாம போனதுக்கு என்ன ரீசன்னா அவரோட கதை தேர்வு தான். இப்படி ஒரு சுமாரான கதையில இவர் நடிக்கும் போது ஸோ பெருசா எந்த இடத்துலையுமே வந்துட்டு கிளிக் ஆகல. படத்துல ஒரு ஹீரோயின், படத்தோட சினிமோட்டோகிராஃபி, படத்தோட மேக்கிங் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப புவரா இருந்தது. படத்துல அங்கங்க வரக்கூடிய பாடல்கள் ஆல்ரெடி பிளாட்டா ரொம்ப ஆவரேஜா போயிட்டு இருக்க கதையை ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொறுமையை சோதிக்கிற வகையில தான் பாடல்களுமே வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. எந்த இடத்துலயுமே சுவாரஸ்யமா இல்ல. ஹீரோட ஃபேமிலியோட ஹீரோ வரக்கூடிய பிரச்சனைகள், அதுல இருந்து ஹீரோ எப்படி வந்துட்டு தப்பிக்க போறாரு, சின்னதா வந்துட்டு இந்த கஞ்சா பிசினஸ் அந்த பண்ணக்கூடிய அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய வில்ல அந்த குரூப் அப்படிங்கிறது எதுவுமே வந்துட்டு எந்த இடத்துலயுமே எமோஷனா எதுவுமே கனெக்ட் ஆகவே இல்லை. கடைசி கிளைமேக்ஸ் டூவர்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க ஆரம்பிச்சு கதை எங்கடா முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்துட்டு இருந்தது. என்ன பொறுத்து ரொம்ப பிலோ ரஜனா படமா இருந்தது. நீங்க கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. ஒரு ஹீரோ தனக்கான கதையை ரொம்ப லேட்டானாலும் சரி கரெக்டா சூஸ் பண்ணி நடிக்கணும். அதுக்கு உதாரணம் மணிகண்டன், கவி இவங்கெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு கதையுமே பார்த்து அழகா செலக்ட் பண்றாங்க. அசோக் செல்வனியோட குறிப்பிட்டு சொல்லலாம். ஸோ எல்லாத்தோட கதையுமே டிஃப்ரெண்டா வந்துட்டு அமைஞ்சிட்டு இருக்கு. எப்படியா இருந்தாலும் படம் ஓடலினாலும் தாராளமா அந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிளா இருக்கும் அப்படிங்கிறது அருள்நிதியோட படங்கள்லாம் வந்துட்டு எடுத்து சொல்லலாம். ஸோ அந்த திரைப்படங்களுமே வந்துட்டு ஒரு குட் பாசிட்டிவான மூவியை வந்துட்டு அமைக்கிறாங்க. அதே மாதிரி இவருமே கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்துட்டு கதை தேர்வு பண்ணி நடிச்சா இருக்குன்னா தாராளமா நல்ல படங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நன்றி.